நீண்ட நாட்களுக்கு பிறகு தாவேக தலைமை அலுவலகத்திற்கு பட்டு வேட்டி சட்டையில் சென்றார் முதலமைச்சர் விஜய். மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு கட்சி பதவி வழங்குவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. தாவேகா ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கு விசாரணைக்காக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக சம்மன். கரூரில் உள்ள வீட்டில் செந்தில் பாலாஜியின் தந்தையிடம் நேரில் வழங்கினார் போலீசார். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாருக்கும் போலீஸ் சம்மன். தலைமறைவாக உள்ள சூழலில் அழைப்பாணை. செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமாருக்கு சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன். வரும் திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு நேரில் ஆஜராக உத்தரவு. குதிரை பேர வழக்கு தொடர்பாக நேரில் விசாரித்து உண்மைகளையும் சூழ்நிலைகளையும் வெளிக்கொணர போதுமான வழிவகைகள் உள்ளன. செந்தில் பாலாஜி ஆஜராக அளிக்கப்பட்டுள்ள சம்மனில் திருவல்லிக்கேணி போலீசார் தகவல். தாவேக ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கில் செந்தில் பாலாஜி அசோக் குமாருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் விமான நிலையங்களுக்கு நோட்டீஸ் வழங்கி காவல்துறை நடவடிக்கை. தமிழ்நாடு பொறுப்பாளுநர் அர்லேக்கருடன் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் சந்திப்பு. தாவேக குதிரை பேரம் நடத்தியதாக குற்றம் சாட்டியதோடு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை மிரட்டிய விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மனு. திமுக எம்எல்ஏக்கள் ஆஸ்டின் ஸ்ரீனிவாசனிடம் தாவேக குதிரை பேரம் நடத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். இதேபோல சீனிவாசன் வேப்பநாயகி தொகுதி ஓசூருக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி நீயும் திமுக இங்கே வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடலாம். 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்குறியோ எதை கூட கேட்குறியோ நாங்கள் தரோம்னு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்டில் யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். தாவேக அரசுக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்ட ரீதியாக சந்திப்போம் என RS பாரதி எச்சரிக்கை. நீதிமன்றத்துக்கு செல்லும் போது சில ப்ரொசீஜர் இருக்கிறது. முதலில் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியிடம் கொடுத்தீர்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீர்களா என்று கேட்பார். அதற்காக கொடுத்திருக்கிறோம். இவர் எடுக்காவிட்டால் சட்டப்பூர்வமாக. ஆள் பிடிப்பதற்காகவே ஆட்சி நடத்தி வருவதாக தாவேக மீது திமுக கடும் விமர்சனம். தாவேகாவில் இணைந்தால் அமைச்சர் பதவி தருவதாக கூறி OS மணியனிடம் C விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக RS பாரதி குற்றச்சாட்டு. இப்போ நான் காரில் வரும்போது கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, விஜயபாஸ்கர் நேற்று தான் சேர்ந்தார். அவர் OS மணியன் கிட்ட பேசியிருக்காரு. OS மணியன் சொல்றாரு, இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுங்க. ஆக ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற ஒழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக ஆளுநரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். தாவேக அமைச்சரவை கூட்டத்தில் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி பங்கேற்றது தொடர்பாக ஆளுநரிடம் திமுக புகார் மனு. தாவேக ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் நடப்பதாக RS பாரதி சரமாரி குற்றச்சாட்டு. ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக அரசு உயர்மட்ட கூட்டங்களிலே அமர்ந்து முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. திமுகவை தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளும் பொறுப்பாளுநர் அர்லேக்கருடன் சந்திப்பு. தாவேக அரசு குதிரை பேரம் நடத்தி வருவதாக புகார் மனு.
தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்க விடமாட்டேன் என உறுதியாக இருந்த ஆளுநர் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கட்சி தாவல் தடை சட்டத்தின் நோக்கம் என்ன என அதிமுகவின் என்பதுரை ஆவேச கேள்வி. போதிய அதாவது 118 சீட்டு உங்களுக்கு இல்ல, அதனால இதுல ஹார்ஸ் ட்ரேடிங்க அனுமதிக்க மாட்டேன், குதிரை பேரத்தை அனுமதிக்க மாட்டேன் தானே சொன்னாரு. அதனாலதானே 3 தடவை கவர்னரை சந்திக்க வந்து திரும்பி சென்றாங்க. அப்போ குதிரை பேரத்தை நடத்த விடமாட்டேன்னு உறுதியா இருந்த கவர்னர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இப்ப குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறி தாவேக அமைச்சரவை கூட்டத்தில் 2 பங்கேற்றதாக ஆளுநரிடம் அதிமுக புகார். தமிழ்நாடு அரசின் ரகசியங்கள் கசிய வாய்ப்புள்ளதால் ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க என்பதுரை வலியுறுத்தல். ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்னு எடுத்திருக்காங்க அமைச்சர்கள்லாம். அதை மீறுற மாதிரி கேபினெட் மீட்டிங்ல ஒரு 2 பேர் கலந்துகிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ அபிஷியல் சீக்கிரசி வெளியே போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு, கேட்க வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருக்கு, விளக்க வேண்டிய கடமை வந்து தமிழ்நாடு அரசுக்கு, அதிகாரிகள் இருக்கு. பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும் ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம். அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்ததாக எழுந்த சர்ச்சை ஓய்வதற்குள் ஆளுநர் அர்லேக்கரின் பேச்சால் புதிய சர்ச்சை. Anybody who wants to do it, we all are with you. Lok Bhavan is always with you people to do this. Don't feel hesitated. You can come here, tell your problem, whatever is possible on my side, we will be doing it. இருவார பயணமாக குடும்பத்துடன் லண்டன் புறப்பட்டார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் திரண்டு வந்து வழி அனுப்பி வைத்தனர். திமுகவின் முக்கிய முகமாக இருக்கும் ஜெகத் ரட்சகனின் மகன் தாவேகாவில் ஐக்கியம். அமைச்சர்கள் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் சந்தீப். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் தோல்விக்கான காரணம், கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதம். முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆஜர். 2 ஜாமீன்தாரர்களுடன் நீதிமன்றத்திற்கு சென்று பிணைத் தொகையை செலுத்தினார். அவதூறு வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணனை 6 மணி நேரம் விசாரிக்க வேண்டியது ஏன் என திமுக காட்டமாக கேள்வி. மத்தியில் பாஜக பயன்படுத்தும் அதே யுக்தியைத்தான் தற்போது தமிழகத்தில் தாவேகாவும் செயல்படுத்துவதாக குற்றச்சாட்டு. அவசரமாக ஓடி வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது செய்வதனுடைய பின்னணி என்ன? எதற்கு ஒரு அவதூறு வழக்கில் கைது செய்தவரை 6 மணி நேரம் 7 மணி நேரம் போலீஸ் இன்டராகேஷன் எதற்காக? பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பாஜக கட்சி ஆட்சியில ஈடியை விட்டு மிரட்டி என்ன கட்சியில சேர்க்க சொன்னாங்கன்றதெல்லாம் பத்திரிகைகள்ல வந்திருக்குது, ஊடகங்கள்ல வந்திருக்கு. அதே மெத்தட தான் இன்னைக்கு தாவேக அரசு இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணனை ரவுடி என்று கூறிய அமைச்சர் நிர்மல்குமாரை 420 என வசைப்பாடியுள்ள திமுக. கிரிமினல்களை கொண்ட கேபினெட்டை தாவேக அரசு வைத்துள்ளதாகவும் சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன் கடும் குற்றச்சாட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன ரவுடி? அவரு அனிதா ராதாகிருஷ்ணனால தென்னகத்தில் வந்து அமைதிக்கு குந்தகம் விளைக்கிறாரு. இதே சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மேல நில மோசடி புகார் கொடுத்திருக்கிறார் உக்கரபாண்டியன்றவர் உசிலம்பட்டியில. இப்படி 420 நிர்மல்குமார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ரவுடிங்கிறதும் கட்ட பஞ்சாயத்து செய்துன்றதும் இதெல்லாம் என்ன மாண்பு? தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கருடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. குழந்தைகளிடம் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நடந்து கொண்ட விதம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு.
உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 54 நாட்களில் 151 கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. 85க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்கும் ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கருத்தை மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். ஆளுநர் எங்கு ஆய்வு செய்ய வேண்டும், எங்கு ஆய்வு செய்யக்கூடாது என கூறும் அதிகாரம் அமைச்சருக்கு இல்லை என நயினார் நாகேந்திரன் காட்டம். சட்டம் படித்த அமைச்சர் நிர்மல்குமாருக்கு அதன் அம்சங்கள் தெரியுமா தெரியாதா என கேள்வி. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. திருச்சி கிளைக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும் என சேலம் ஓமலூரில் நடைபெற்ற விசிக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். திருமாவளவனை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று எதிர்பார்க்கும் வகையில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்று இங்குள்ள அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம். தலைவர் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு ஆளும் இந்த அமைச்சரவையில் துணை முதல்வராக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் எண்ணங்கள். அதை நாங்கள் பிரதிபலித்துள்ளோம். சொத்து பிரச்சனையில் அண்ணனை தாக்கிய வழக்கில் வரும் 10ஆம் தேதி நேரில் ஆஜராக தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு உத்தரவு. பட்ஜெட் தயாரிப்பு பணியில் இருப்பதாக கூறி இன்று ஆஜராகாத நிலையில் கால அவகாசம் வழங்கி புதுச்சேரி நீதிமன்றம் ஆணை. அரசியல் களத்தில் உள்ளவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பேசுவது அத்துமீறல் என அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். அவதூறு பேசுவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது அரசின் கடமை என்று கருத்து. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். வகிக்கும் பொறுப்புக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பேசுமாறு வீரபாண்டியன் அறிவுறுத்தல். காவிரி தண்ணீருக்காக சிறை செல்லவும் தயார் என பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல மேகதாது அணைக்கு எதிரான போராட்டத்திற்கு திரள வேண்டும் என அழைப்பு. கேளுங்க, நான் தயாரா இருக்கிறேன். காவிரிக்காக நான் எந்த எல்லைக்குன்னா போன தயாரா இருக்கேன். எத்தனை ஜெயிலுக்குன்னா நான் போன தயாரா இருக்கிறேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. இது நம்முடைய பிரச்சனை. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் வந்தீங்க. ஜல்லிக்கட்டு நீங்க யாரும் பார்த்தது கூட கிடையாது. ஜல்லிக்கட்டுனால் நீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதுக்கு நீங்க வெளியில வந்தீங்க. ஆனா இது உங்களுக்கு பாதிப்பு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதிப்பு, உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு, உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு பாதிப்பு, காலங்காலமா பாதிப்பு வரும். சென்னை ஆலந்தூரில் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் நிர்வாகியுடன் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாவிக எம்எல்ஏ. பாலியல் புகார் காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வேம்புலி தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதால் சர்ச்சை. திருப்பத்தூர் நீதிமன்ற முதன்மை வழக்கறிஞர் நியமனத்தில் வெடித்த சர்ச்சை. ஏழை பெண்ணின் ஆட்டை திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அரசு பொறுப்பு வழங்கியதால் அதிர்ச்சி. உதவி பேராசிரியர் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக எழுந்துள்ள புகார்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் IAS மறுப்பு. தேர்வெழுதும் முறையிலோ மதிப்பெண் கணக்கீட்டிலோ குளறுபடி எதுவும் நடக்கவில்லை என திட்டவட்டம். வேற
தேர்வு முறையிலையோ தேர்வு எவாலுவேஷன்லையோ தேர்வு இன்டெகிரிட்டிலையோ எந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. நெல்லை மாவட்டத்தை உலுக்கிய தந்தை மகன் கொலை வழக்கு 3 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. மயிலாடுதுறையில் அம்மா உணவகத்தின் சமையல் அறைக்குள் புகுந்த கழிவுநீர். அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் குளம் போல் தேங்கியதால் வாடிக்கையாளர்கள் அவதி. மதுரையில் கேஸ் லீக் ஆனதை கண்டு கொள்ளாமல் சிலிண்டர்களை வாகனத்தில் கொண்டு சென்ற ஓட்டுநர். லாரியை நிறுத்தி எச்சரித்த மக்களிடம் அதெல்லாம் ஒன்றுமாகாது என அலட்சிய பதில். அதை உடனடியாக சரி பண்ணியா? ஏதாச்சும் வண்டி நெருப்பு எதுவும் வந்தா என்ன ஆறுது? ஒன்னும் ஆகாதுன்னு எப்படியா சொல்ற? போலீஸ் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்காசியில் பெய்து வரும் சாரல் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,700 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையிலும் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை. குஜராத்தின் சனத் நகரில் திறப்பு விழாவுக்கு தயாராக இருக்கும் செமிகண்டக்டர் தொழிற்சாலை விரைவில் திறக்கப்படவிருக்கும் ஆலையை நேரில் பார்வையிட்டு பிரதமர் மோடி ஆய்வு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு, மகளிர் இடஒதுக்கீடு உள்பட முக்கிய மசோதாக்களை கொண்டுவர மத்திய பாஜக அரசு முடிவு. திரையரங்கு மற்றும் OTT தளத்தில் வெளியாகும் திரைப்படங்கள் சட்டவிரோதமாக டெலிகிராம் செயலி மூலம் பதிவிறக்கம் செய்யப்படுவதாக எழுந்த புகார். 15 நாட்களில் நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நோட்டீஸ். ராஜஸ்தானின் ஜோத்பூர் விமான நிலையத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய முனையம் திறப்பு. ஆண்டுக்கு 200 லட்சம் பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். கடந்த சில நாட்களாக வெப்பத்தில் தகித்த வட மாநிலங்களை மூழ்கடித்த மழை வெள்ளம். முக்கிய நகரங்களில் குளம் போல் தேங்கி நின்ற வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் மும்பை மாநகரம்.
சாலைகள் ஆறு போல மாறியதால் போக்குவரத்து பாதிப்பு. மும்பையில் கொட்டித்திருக்கும் கனமழைக்கு மத்தியில் ஆக்ரோஷமாக காணப்படும் கடல். இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட உயரமாக எழும்பிய அலைகளை கண்டு ரசித்த மக்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மேற்குவங்க மாநில தலைவரும் மம்தா பானர்ஜியின் நெருங்கிய தோழியுமான சந்திரிமா பட்டாச்சாரியா திடீர் விலகல். மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட ஒரே மாதத்தில் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விளங்கியதால் மம்தா பானர்ஜிக்கு பின்னடைவு. அயோத்தி ராமர் கோவில் சர்ச்சை ஓய்வதற்குள் புகழ்பெற்ற பத்ரிநாத் கோவிலிலும் காணிக்கை பணம் கையாடல் செய்யப்பட்டதாக பகீர் புகார். கோவில் குழு தலைவரின் உதவியாளருக்கு தொடர்புள்ளதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரிக்க தனிக்குழு அமைத்து கோவில் நிர்வாகம் உத்தரவு.